இன்னும் 48 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. என்னங்க டெய்லியும் 22ஆம் தேதி 48 மணி நேரம் இதே சொல்லிட்டு இருக்கீங்க, எங்கே தாங்க போகும் இது, புயலாக மாறுமா மாறாதா அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி இதோட ஒரு கூடுதலாக ஒரு தகவலை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னு நம்ம இப்போது விரிவாக பார்க்கலாம். வானிலை ஆய்வு மையம் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய முன்னறிவிப்பில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது 22ஆம் தேதி வாக்கில் உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 24ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து 24ஆம் தேதிக்கு பிறகான 48 மணி நேரத்தில் தொடர்ந்து இதனுடைய நகர்வுங்கிறது மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் சொல்லியிருக்காங்க. இதுதான் முன்னே சொன்னாங்களே. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால், அது மேலும் வலுவடைந்து தென்மேற்கு வங்கடல் பகுதிகளில் மேலும் வலுவடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. தென்மேற்கு வங்கடல் பகுதினா என்ன, எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். தென்மேற்கு வங்கடல் பகுதி அப்படிங்கிறது நமக்கு வானிலை ஆய்வு மையம் சொல்லக்கூடிய அந்த இடம் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கடலோர பகுதியில் ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு கடல் பகுதி தான் தென்மேற்கு வங்கடல்னு சொல்கிறாங்க. அது வங்கக்கடலை நமக்கு 6ஆக பிரிச்சிருக்கிறாங்க. தெற்கு வங்கக்கடல், மத்திய வங்கக்கடல், வடக்கு வங்கக்கடல். இதில் நமக்கு இது தென்கிழக்கு வங்கக்கடல், இது தென்மேற்கு வங்கக்கடல். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நான் ஒரு தோராயமான ஒரு கோடு தான் போட்டிருக்கேன். இப்போது தமிழ்நாட்டுடைய இந்த கடலோர பரப்புலாம் இருக்கு இல்லையா, இது முழுவதுமே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியாக தான் அடையாளம் காணப்படுது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து தான் இது புயலுக்கு முந்தைய நிலையான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலை வரையிலும் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இதனால் நமக்கு என்னங்க இருக்குது, இது நமக்கு புயல் நம்மக்கிட்ட வரும்னு சொல்லவே மாட்டீங்க, அப்புறம் இது நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால், இதனால் மழை வருவதற்கான வாய்ப்பு நிச்சயம் இருக்குன்னு வானிலை ஆய்வு சொல்கிறாங்க. எப்படி மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வானிலை சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய நாட்களில் இந்த மழைக்கான வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பார்க்கலாம். இந்த மலை மேகக்கூட்டங்களை பார்க்குறோம். இது 20ஆம் தேதி இன்றைய தினத்துக்கான முன்னறிப்பில் இருக்கக்கூடியது. இது 22ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடிய நாளில் இந்த மலை மேகக்கூட்டங்கள் இருக்கக்கூடிய இடம் இது. இதை 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகக்கூடிய நாள். அன்று நாளில் பாருங்கள், இன்னும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் தான் இதோடைய சுழற்சி இருக்கிறது. அதற்கு பிறகு 26ஆம் தேதி, ஏன்னா 24ஆம் தேதியிலேருந்து 48 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாளில் பாருங்கள் நல்லாவே சொல்லுது. ஸோ இதோடைய நகர்வுங்கிறது மாறுபடும். நமக்கு இந்திய வானிலை சொல்கிறதுங்கிறது பல்வேறு தரவுகளை வச்சு சொல்கிறாங்க. நாம் நம்மளுடைய புரிதலுக்காக விண்டியில் இருக்கக்கூடிய யூரோப்பியன் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் சொல்லக்கூடிய ECMWF மாடல்லேருந்து நம்ம பார்க்குறோம். இந்த மாடலில் நம்ம இன்னும் தள்ளி பார்க்கலாம். அடுத்து 27ஆம் தேதி 28ஆம் தேதியெலாம் பாருங்கள், இன்னும் தமிழ்நாட்டுடைய கடலோர பரப்பு கிட்ட வந்து மழை மேகங்கள் அதிகம் மழை பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதா சொல்கிறாங்க. இந்த மாடலுக்கு